விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் சில விஷயங்களை மாற்றிக்கணும், ஒரு ஹேபிட்ஸை மாற்றிக்கணும், இல்லைனா ஒரு சில நபர்களை அவாய்ட் பண்ணிக்கணும்னா எந்த மாதிரி நபர்களை அவாய்ட் பண்ணிக்கணும்னு? கேரக்டரை விட இது ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் கேரக்டர் சேஞ்சுன்னே சொல்லிடலாம். ஃபிட்னஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆக போகிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. குறிப்பாக இவங்க ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி பின் எப்படி ஒரு யோகம் கிடைக்க போகுதுங்க? எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அவ்வளோ ஈஸியாக வரலை. ஏன்னா ராசிநாதனே 6ஆம் அதிபதியாக வர்றதுனால வேலையில் இவங்க திருப்தி ஆகவே மாட்டாங்க. ஸோ இன்னும்ங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்க? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது போய் லாக் ஆகிட்டு இருக்கிறத விட சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டாக பிஸ்னஸை கொண்டு போய்க்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். பார்ட்னர்ஷிப்பை விருச்சிகம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு போய் அவாய்ட் பண்ணிடணும். விருச்சிக ராசிக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி பின் எப்படி இருக்குங்க? 8ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கும்போது திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? இந்த குரு பயிற்சி டைமில் நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு, 30, 31 ஆயிடுச்சு, இல்லை அதுக்கும் மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் டிலே பண்ண முடியாது, ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது, அப்பா அம்மா வருத்தப்படுறாங்க, இந்த மாதிரியான கன்ஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2025 ஜூனுக்குள்ளேயாவது ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆக்குறதுக்கான வழியை பாருங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு எந்த அளவு இருக்குங்க? ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் சக்தியும் வேல்யூவும் அதிகம். அப்போ 8ல் குரு இருக்கும்போது தயவு செஞ்சு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல முறையில் குழந்தை பிறந்துடும். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? விருச்சிக ராசி போக வேண்டிய கோவில் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ மேம் நம்ம விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் என்னெல்லாம் யோகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த குரு பயிற்சிக்கு பின் விருச்சிக ராசிக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்குங்க? கேரக்டரை விட இது ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் கேரக்டர் சேஞ்சுன்னே சொல்லிடலாம். ஃபிட்னஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆக போகிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஸோ இப்போ இத்தனை நாளாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி இருந்தார். ஸோ குருவுடைய பிளேஸ்மெண்ட் ராசிக்கு இருந்தாலுமே 4ஆம் இடத்துல இருந்த சனி என்ன பண்ணுவார்னா ரொம்ப சுணக்கமாக ஆக்கி வச்சுருப்பாரு. ஸோ கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட எக்ஸசைஸ் பண்ணுறதை தவிர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமாக மந்தமாக நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த சோம்பேறித்தனம் போய் கொஞ்சம் ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண போகிறாங்க. திரும்ப ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. வாக்கிங்கு, ஜிம்மு, அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸை பண்ணி உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக போகிறாங்க. அந்த எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, இன்டர்னலாக எடுத்துக்கக்கூடிய ஃபுட்லேயுமே கொஞ்சம் ஃபுட் கான்ஷியஸ் ஆகி கரெக்ட் ஃபுட்டை சூஸ் பண்ணுறது, கரெக்ட் டைமில் சாப்பிட்றது. ஏன்னா கடைசி ஒரு 2-3 வருஷமாக இவங்க தப்பு பண்ணதே இதில் தான். ஸோ இதெல்லாம் நான் சரி பண்ணி என் உடம்ப நான் நல்லபடியாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு விருச்சிகம் மாறக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் சில விஷயங்களை மாற்றிக்கணும், ஒரு ஹேபிட்ஸை மாற்றிக்கணும், இல்லைனா ஒரு சில நபர்களை அவாய்ட் பண்ணிக்கணும்னா எந்த மாதிரி நபர்களை அவாய்ட் பண்ணிக்கணும்னு? குறிப்பாக இவங்க ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டம குரு. ஸோ அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு அப்படிம்பாங்க. ஸோ எதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது வெளியில் வந்துடும். அப்போது யார்கிட்ட எதை ஷேர் பண்ணுறோங்கிறதுல கவனமாக இருக்கணும். ரொம்ப நல்லது எது அப்படின்னா எதையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி ஷேர் பண்ணுவோம். அந்த ஷேர் பண்ணதே நாளைக்கு அதை விட பெரிய கஷ்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிகத்துக்கு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்நிய நபர்கள். ஸோ ரொம்ப அந்நியமான ஒரு நபர், ரொம்ப நாளாலாம் எனக்கு தெரியாது, அந்நியம் தான், ஜஸ்ட் வாட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்களெலாம் ரொம்ப நம்பக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத விருச்சிகம் இந்த குரு பயிற்சிக்கு பின் கம்மி பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. விருச்சிக ராசி நபர்கள் ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி பின் எப்படி ஒரு யோகம் கிடைக்க போகுதுங்க? ஸோ வேலை மாற்றம் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு 100% பாசிபிள். எவ்வளோ நாளாக இவங்களுக்கு நல்ல வேலை இல்லாமல் இருக்கும்னா ரொம்ப வருஷமாகவே இருக்கும். ஸோ இப்போ சில மித்த ராசிக்காரங்கள்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் பிரச்சனைவாங்க. விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கரியர் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு வேலையில் பிரச்சனை தான். எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அவ்வளோ ஈஸியாக வரலை. ஏன்னா ராசிநாதனே 6ஆம் அதிபதியாக வர்றதுனால வேலையில் இவங்க திருப்தி ஆகவே மாட்டாங்க. ஸோ இன்னும்ங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ 8ல் குரு இருக்கிறதுனால இஃப் இன்கேஸ் நீங்கள் இங்கே விட்டுட்டு அதர் ஸ்டேட்டில் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடச்சிரும். ஸோ உள்ளுக்குள்ளே ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் வேலையில் சில சுணக்கங்களும் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளிநாடு, வெளி மாநிலம் இப்படி போய்க்கிட்டீங்க அப்படின்னா ஜாப் அப்படிங்கிறது சேஃபாக இருக்கும். விருச்சிக ராசியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்க? ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத விருச்சிகம் பண்ணாமல் இருக்கிறது இந்த ஒரு வருடத்துக்கு ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது தான். அந்த குரு எப்போ வேலை செய்வார் அப்படின்னா பணத்தை நீங்கள் உங்கள் பேங்க்லேயே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குரு நல்லா இருப்பார். பணத்தை நீங்கள் வெளியில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கும் பட்சத்தில் இங்கே குரு நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிப்பார்.
நீங்க ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் இந்த மாதிரியே போறீங்கன்னா கூட, லோ ரிஸ்க் அல்லது மாடரேட் ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் குரு உங்கள இருக்க விடுவாரு. அத தாண்டி நீங்க ஒரு ஹை எண்டுக்கு போறீங்க. ரூ. 1 நான் ரூ. 10 மாத்த போறேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த இடத்துல பிரச்சனை வரும். ரூ. 1 எய்தர் ரூ. 1 வச்சுக்கலாம். அல்லது 2, 3 மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்க அப்டின்னா, பிசினஸ் அப்படிங்கிறதும் சேஃப். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு, எங்கேயாவது போய் லாக் ஆயிட்டு இருக்கிறத விட, சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி, நீங்க ஒரு ஸ்மார்ட்டா பிசினஸ கொண்டு போய்க்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். பார்ட்னர்ஷிப்ப விருச்சிகம் கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு பின் அவாய்ட் பண்ணிடணும். விருச்சிக ராசி இந்த காலகட்டத்தில திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி? 8ஆம் இடத்துக்கு குரு போறதுனால ரொம்ப டிலே பண்ணிக்க வேண்டாங்கிறது என்னுடைய கைண்ட் அட்வைஸ். இந்த 2025ல ஒரு ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்குள்ள ஒரு பொண்ணோ, மாப்பிள்ளையோ பார்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு சேஃப். இல்ல எனக்கு வயசு இருக்கு. ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் என்னால கல்யாணத்த தள்ளி போட முடியும்னா, தயவு செஞ்சு கல்யாணத்த தள்ளி போட்டுக்கோங்க. இந்த குரு பயிற்சி டைம்ல நீங்க கல்யாணம் பண்ண வேண்டாம். இல்ல எனக்கு ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு. 30, 31 ஆயிடுச்சு. இல்ல அதுக்கும் மேல ஆயிருச்சு. இதுக்கு மேல என்னால டிலே பண்ண முடியாது. ஃபேமிலி பிரஷர் இருக்கு. அப்பா, அம்மா வருத்தப்படுறாங்க. இந்த மாரியான கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 2025 ஜூனுக்குள்ளேயாவது ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆக்குறதுக்கான வழிய பாருங்க. இந்த டைம்க்குள்ள அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கு மேல நீங்க தள்ளி போட்டீங்க அப்டின்னா, தப்பான லைஃப் பார்ட்னர சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. விருச்சிக ராசிக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின் எந்த அளவு இருக்குங்க? குறிப்பா விருச்சிக ராசி தம்பதியினர் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி குழந்தை பிறப்ப தள்ளி போடாம இருக்கிறது நல்லது. அந்த சைல்டு பர்த்த வந்து நான் தள்ளி போடுறேன். கொஞ்ச நாள் நான் என் லைஃப்ப நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. இந்த மாரியான விஷயங்கள தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஏன்னா அடுத்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு தான் போறாரு. அங்க குரு உச்சமா தான் ஆகுறாரு. ஆனாலும் குரு இருக்கிற இடத்துல பிரச்சனை குடுப்பாரு. ஸோ அப்போ 9ஆம் இடத்துக்கு போகும்போது பாக்கியம், தாயாகக்கூடிய பாக்கியம், தந்தையாகக்கூடிய பாக்கியம் இது 2யுமே குரு கொஞ்சம் மட்டுப்படுத்துவாரு. ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் சக்தியும், வேல்யூவும் அதிகம். அப்போ 8ல குரு இருக்கும்போதே தயவு செஞ்சு பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நல்ல முறையில குழந்தை பிறந்துரும். இல்ல குழந்தைக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குனாலும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் சக்சீட் ஆகும். ஏன்னா 8 அப்படிங்கிறது மருத்துவத்த வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு மறைமுக நோய், மறைமுக பிரச்சனை இருக்குன்னா, அத சரி செய்யக்கூடிய இடம். அங்க ஒரு சுபகிரகம் வரும்போது, அந்த பிரச்சனைகள் தன்னால சரியாயிரும். அதனால இந்த டைம விருச்சிகம் வந்து கொஞ்சம் யுட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி பின் எப்படி இருக்குங்க? தைராய்டு ப்ராப்ளம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போத் மென் அண்ட் உமன் கண்டிப்பா ட்ரிகர் ஆகும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத குறிக்கிறது 8ஆம் இடம். ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இப்படிங்கிறத குறிக்கிறதும் 8ஆம் இடம் தான். 8ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கும்போது, ஹார்மோன் நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இது கண்டிப்பா ஏற்படும். புதன் 8ஆம் இடத்துக்கு காரக கிரகம். ஆதிபத்தியத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். ஸோ இந்த 2 காரணத்தினாலயுமே மேக்ஸிமம் நெறைய மென் அண்ட் விமன் தைராய்டு ப்ராப்ளம்ல எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஏதாவது டக்குன்னு வெயிட் கெயின் ஆகுது, இல்ல ஏதோ பிளட் இல்ல ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி ஆகுதுன்னா, டாக்டர பார்த்து தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கான ப்ரிகாஷன்ஸ எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. தைராய்டுன்னு மட்டும் இல்ல, எனி அதர் ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸுமே விருச்சிகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது குரு பயிற்சிக்கு பின் அதிகமா இருக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த கடன் குரு பயிற்சி பின் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க? சொந்த செலவுக்கு கடன் வாங்குனத விட, அடுத்தவங்களுக்கு வாங்குன கடன் தான் விருச்சிகத்துக்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த கடன்கள் வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்ப குரு குடுப்பாரு. ஏன்னா குரு என்ன பண்ணுவாருன்னா, இன்கம்ம கொஞ்சம் அதிகப்படுத்துவாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது இன்னொரு பணபரஸ்தானம். அப்ப இன்கம் அதிகமா இருக்கும்போது, ஒரு எக்ஸிஸ்டிங் லோனும் உங்களுக்கு இருக்கும்போது, அடுத்த லோனுக்கு போகாம, அந்த இன்கம்ம வச்சு நீங்க கடன் அடைக்க முற்பட்டீங்க அப்படின்னா, கடன் வெகுவா சீக்கிரமா அடைஞ்சிரும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு யோகத்த இந்த குரு குடுக்கறதுனால, அதாவது கடன் இருந்தாலுமே வருமானம் அதிகமாகுது. அப்போ அந்த வருமானத்த நீங்க கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ப்ராப்பரா பிளான் பண்ணி கடன் அடைக்க ட்ரை பண்றீங்கன்னா, 100% உங்களுடைய கடன்லேருந்து ஒரு 70-80% விருச்சிகம் இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள வெளியில வந்துரும். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? விருச்சிக ராசி போக வேண்டிய கோவில் கார்கோடேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. இந்த கோவில்ல பொதுவா கடகராசிக்காரங்க தான் போய் கும்பிடணும். பட் விருச்சிகத்த ஏன் நான் போக சொல்றேன்னா, விருச்சிகத்துக்கு கடகம் பாக்கியஸ்தானம். பாக்கியத்த குடுக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சுட்டாரு. அப்போ கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், கடன் அடையணும், கோர்ட் கேஸ்லேருந்து வெளியில வரணும். இந்த மாரி எந்த விஷயங்கள் நடக்கணும்னாலும் கடகத்த பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகணும். அதுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றது குரு பயிற்சிக்கு பின்னாடி நெறைய நன்மைகள பெற்றுத்தரும். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில கோயிலுக்கு செல்ல முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள், நான் வீட்லயே ஒரு பூஜை பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க எந்த மாரி பண்ணணும்? சஷ்டி விரதம் இருக்கிறதுங்கிறது விருச்சிக ராசிக்காரங்கள குரு பயிற்சிக்கு பின் பயங்கரமா காப்பாத்தும். இல்ல என்னால 3 நேரம்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. என் வயசு ஒத்துழைக்காது. எனக்கு வயசு ஒத்துழைச்சாலும் என்னமோ என்னால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா, ஏதாவது ஒண்ண காம்ப்ரமைஸ் பண்ணிருங்க.
ஒண்ணு நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பெட் அந்த சொஃபிஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. தரையில படுத்துக்கிறது, முருகனையே நினைச்சிட்டு இருக்கிறது, இல்ல படம் பார்க்குறது, ஏதோ ஒரு விஷயத்த வந்து கட் ஷார்ட் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள பண்ணிக்கங்க. சில பேர் ரைஸ் எடுத்துக்காம 3 நேரமும் டிஃபன் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. அல்லது 2 நேரம் சாப்பிடாம 1 நேரம் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. எதையோ ஒண்ண நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி உங்க மனச கட்டுப்படுத்துறது தான் விரதம். முருகனுக்காக ஏதோ ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணி மனச கட்டுப்படுத்தி ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட அந்த ஒரு நாள் முருகனுக்காக டெடிகேட் பண்ணிட்டீங்க அந்த சஷ்டிய அப்டின்னா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். விருச்சிக ராசியில பிறந்த நபர்கள் இந்த காலகட்டத்தில ஒரு கோர்ட் கேஸ்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவரா வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம். ஸோ கோர்ட் கேஸஸ்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க ஆல்ரெடி அஷ்டம குரு. ஸோ வம்பு வழக்குகள்ல வந்து கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நம்மளா போய் வாண்டடா ஒரு கோர்ட் கேஸ்ல சிக்காம இருக்கிறது நல்லது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நான் இந்த உடனே கோர்ட்டுக்கு போறேன். ஏன்னா இவங்களுக்கு சும்மாவே கோவம் வரும். என்ன நீ இப்படி பண்ணிட்டல இரு உன்ன நான் பார்த்துக்கிறேன்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எதையுமே கொஞ்சம் நிதானமா உங்களுக்குள்ள பேசி செட்டில் பண்ணிக்கிறது தான் இந்த இயர் வந்து ரெக்கமெண்டபிள். ஒருவேள முடியல, பிரச்சனை என் கைய மீறி போயிடுச்சு, நான் கோர்ட்டுக்குள்ள தான் வேண்டியது இருக்குன்னா, இந்த வருஷம் ஜட்ஜ்மெண்ட் வராம பார்த்துக்கங்க. ஸோ ஹியரிங்ன்னு அத நீங்க கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்து குரு 9க்கு வரும்போது சக்சீட் ஆயிடும். விருச்சிக ராசியில பிறந்த நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் ஒரு ஸ்பெஷல் நோட் நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாங்க? செகண்ட் இன்கம் கண்டிப்பா விருச்சிகத்துக்கு வரப்போகுது. ஸோ ரொம்ப நாளா அவங்களுக்கே ஆசை தான். ஒரே ஒரு வருவாயில தான் இருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவா சைட்ல ஒரு இன்கம் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஃபேமிலிக்கு ஹெல்ப் ஆகும். கடன் அடைக்க முடியும். நான் நினைக்கிற பொருட்கள வாங்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எய்தர் அத நீங்க ஒரு பாசிவ் இன்கமா மாத்திக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்களோட வேலை நேரம் போக செஞ்சு, அதன் மூலமா வருவாய் ஈட்ட முடியும். அப்போ 2ஆம் வருவாய் அப்படிங்கிறது புழக்கம், பணப்பெருக்கம் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு பின் வரப்போகுது. இதுதான் குரு பயிற்சிக்கான விருச்சிக ராசிக்கான சிறப்பு குறிப்பு. விருச்சிக ராசி நேயர்கள் வந்து நான் ஒரு வாழ்வியல் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது என்னவா இருக்குங்க? மருந்து மாத்திரை வாங்கி குடுத்துருங்க. கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க மருத்துவ செலவுக்கு ஒரு காசு குடுக்கறது, அல்லது மருந்து வாங்கி குடுக்கறது. இந்த மாரியான விஷயங்கள பண்றது வந்து ரொம்ப நல்லது. இல்ல ஃபினான்ஷியலா நானே அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. என்னால போய் யாருக்கும் மெடிசின்ஸ் வாங்கி குடுக்குற அளவுக்கு நான் ஸ்டேபிள் கிடையாதுன்னா, கண்டிப்பா வீட்ட சுத்தி கவனிங்க. ஏதாவது ஒரு வயசானவங்க இருப்பாங்க. பெத்த பிள்ளைங்க எங்கேயாவது இருப்பாங்க. இல்ல அவங்களோட ஆதரவு இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத பட்சத்தில அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறது. யாராவது கீழ விழுந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் அட்லீஸ்ட் தூக்கி விடுறது. இந்த மாதிரி உடல் பிணி உள்ளவங்களுக்கு ஒரு கரிசனத்தோட நடந்துக்கிட்டீங்க, மருந்து மாத்திரை வாங்கி குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சி டாப் நாட்ச்சா இருக்கும். நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலாபலன் பத்தி முழுமையா பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.